என்பது மனிதனுடைய இருதயம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நல்ல இருதயமாகிய நல்ல நிலம் கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கி தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறபோது நல்ல கோதுமை மணிகளை தன்னுடைய எஜமானனுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. இதை குறித்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். விதைப்பவரின் உவமை எப்படி இருக்கிறது என்றால், விதைக்கிறவன் விதையை விதைக்கிறான். விதை தேவனுடைய வார்த்தை. விதைக்கிறவன் என்றால் தேவனுடைய வார்த்தையை மனித இருதயங்களிலே விதைக்கிறவன் தேவனுடைய வேலையால். எஜமானன் இங்கே தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய காரியத்தை செய்கிற ஒவ்வொரு தேவ மனுஷரும் தேவனுடைய வேலையாட்களாக